வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா. சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்தை திமுகவா அதிமுகவா அப்படின்னு மறுபடியும் மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்போ மாரிதாஸ் அவர்கள் போட்ட பதிவுக்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. அப்படி மாரிதாஸ் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பாஜக பட்டியல் சமூகத்துடைய பிரிவுடைய மாநில தலைவராக இருந்த தடா பெரியசாமி அவர்கள் பாஜக விலகி அதிமுக சேர்ந்திருக்காரு. ஏன்? சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக பாஜக சார்பாக கார்த்தியாயினி அவர்கள் களமிறங்கியிருக்காங்க. தடா பெரியசாமி அவர்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு, சீட்டு கிடைக்கல. அதனால பாஜக விலகி அதிமுக சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப தடா பெரியசாமி அவர்கள் பாஜக விலகி இருக்காரு பார்த்தீங்களா. அதை சுட்டி காட்டி மாரிதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேற யாராவது பாஜக விலகிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பட்டியல் சமூகத்துடைய முக்கியமான ஒரு முகமாக இருக்கக்கூடிய தடா பெரியசாமி அவர்கள் விலகிறாரு அப்படின்னா இதை பாஜக சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகவுடைய தொடர் நகர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, தொடர் நகர்வுகள் களத்தை தீவிரமாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வகையில் அதிமுக தனது அடையாளத்தை களத்தில் இழக்காமல் மீள்வது அந்த கட்சிக்கு முக்கிய செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவது என்ன அப்படின்னா, தன் கட்டமைப்பு பலத்தை மீண்டும் காட்டுகிறது அதிமுக. எப்படி? தன்னுடைய கட்டமைப்பு பலம் இருக்கு பார்த்தீங்களா, அதை மீண்டும் காட்டுகிறது அதிமுக. பல தொகுதிகளில் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த நரேட்டிவ் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் களத்தை திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாரு இபிஎஸ் அப்படின்னு சவுக்கு சங்கர் பதிவு போட்டிருக்காரு. சவுக்கு சங்கர் அப்படி பதிவு போடுறது பெரிய விஷயம் கிடையாது. அவர் அதிமுகவுடைய கண்ட்ரோல் கீழே தான் சவுக்கு சங்கர் செயல்படுறாரு. சவுக்கு மீடியா வைக்கிறதுக்கு அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் தான் பொருளுதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பல கருத்துக்களை நம்ம பார்க்க முடியுது. அதனால சவுக்கு சங்கர் அப்படிதான் பேசுவார், அப்படிதான் பேசி ஆகணும், அது அவருடைய நிலைமை. ஆனால் மாரிதாஸ் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவு போட்டிருக்காரு பார்த்தீங்களா. என்னது? தன் கட்டமைப்பு பலத்தை மீண்டும் காட்டுகிறது அதிமுக. அதிமுகவுடைய தொடர் நகர்வுகள் களத்தை தீவிரமாக மாற்றுகிறது. அந்த வகையில் அதிமுக தனது அடையாளத்தை களத்தில் இழக்காமல் மீள்வது அந்த கட்சிக்கு முக்கிய செய்தி அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காரா. இப்போ இதற்கு பாஜகவை சேர்ந்த சில பேர் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. எந்த இடத்துல களம் திமுக அதிமுகன்னு இருக்கு? ஒரு சில தொகுதிகளில் திமுக அதிமுகன்னு இருக்கும், ஒரு சில தொகுதிகளில் திமுக பாஜகன்னு இருக்கும், ஒரு சில தொகுதிகளில் பாஜகவா அதிமுகவா அப்படின்னு இருக்கும். அதாவது களத்தில் போய் இது மாதிரி கருத்து கணிப்பை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நடக்கிறது மும்முனை போட்டி. யார் யார் வெற்றி பெறுவது அப்படிங்கிறதே இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாது. களத்தில் போய் கருத்து கணிப்பு எடுக்கிறவங்கனாலேயே ஷோராக சொல்ல முடியாது இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க தான் செகண்ட் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு களம் திமுக அதிமுக டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு எப்படி கணிக்க முடியும் அப்படின்னு இப்போ பாஜகவினர் மாரிதாஸ் அவர்கள்ட்ட சில கேள்விகளை எழுப்புறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ களத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா, ராமநாதபுரம் இருக்கட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி ஓபிஎஸ் அங்கே போட்டிடுறாரு. தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி அங்கே திமுகவா பாஜகவா அதிமுகவா அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி நடக்குது. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி சொல்லவே வேண்டாம், அங்கே பாஜகவா இல்லை திராவிட கட்சிகளா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி நடக்குது. மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் பாஜகவா திமுகவா அப்படிங்கிறதான் காம்படிஷன் அப்படி போகுது. கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸா இல்லை பாஜகவா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் தான். திமுக கன்னியாகுமரியில் போட்டியிலே இல்லை. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் அங்கே ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியில் இருக்காங்க. தருமபுரி எடுத்துக்கோங்க, தருமபுரியில் பாமக கொஞ்சம் அட்வான்டேஜில் இருக்குது. தேனியில் என்டிஏ அலையன்ஸ் தான் முன்னணியில் இருக்குது. தென்காசி, பொள்ளாச்சி, நீலகிரி இங்கெல்லாம் பாஜக தான். பாஜகவா இல்லை திமுகவா அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷனை நம்ம பார்க்க முடியுது. அதனால தமிழகத்தில் நிறையா தொகுதிகளில் பாஜக ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியை களமிறக்குறாங்க. அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் பாஜக மிக முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்.
அதிமுகவை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து இருக்கும். அதனால் அவர் போட்ட பதிவெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் கடந்த ஒரு 3-4 நாட்களாகவே தமிழக மீடியாக்களே இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ண வந்து பார்க்குறாங்க. மும்முனை போட்டி கிடையாது, திமுக அதிமுக இவங்களுக்கு இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க பார்க்குறாங்க. ஸோ அந்த பிம்பத்தில் மாரிதாஸ் அவர்களும் விழுந்துட வேண்டாம் அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஓகே, களத்தை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி தான். இந்த மும்முனை போட்டியில் யாருக்கு வேணாலும் அட்வான்டேஜ் இருக்கலாம். அது தேர்தல் முடிவின் போது தான் நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும். இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு நான் சொல்கிறேன். மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே வந்து சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் அங்கே வேட்பாளராக களமிறக்கப்பட்டாங்க திமுக சார்பாக 2021. ஆனால் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா மொடக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அவர்கள் பாஜகவுடைய வேட்பாளர் வந்து ஜெயிச்சார். அதனால் மக்களுடைய பல்ஸை நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டே நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அதுக்கு கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க, இது மாதிரி சர்வே எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தனியாக வந்து இருக்காங்க. சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள்லாம் இந்த கள நிலவரத்தை வந்து எப்போதுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.